என்னது, பெரியார் உருவப்படத்தை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே திறக்கலையா? வாடகைக்கு இடம் வாங்கி தான் திறந்தாங்களா அப்படின்னு பல உருட்டுக்கள் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டே வருது. இதுக்கான உண்மை என்ன, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கே யூடர்ன் தரப்புலேருந்து மெயில் பண்ணதுக்கு கிடைச்ச ரிப்ளை என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது யூடர்ன். நான் உங்கள் ராம். 1925 தந்தை பெரியாரால் தொடங்கப்பட்ட சுயமரியாதை இயக்கம் இந்த ஆண்டோட நூற்றாண்டை நிறைவு செஞ்சிருக்கு. இதை கொண்டாடுற வகையில பிரிட்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட சென்ட் ஆண்டனிஸ் காலேஜ் மற்றும் பல்லியோல் காலேஜ் யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்ட் இணைஞ்சி செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட் அண்ட் இட்ஸ் லெகசி என்ற தலைப்புல செப்டம்பர் 4 மற்றும் 5 தேதிகள்ல சர்வதேச கருத்தரங்க நடத்தினாங்க. அப்போ ஜெர்மனி, இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் புதிய தொழில் முதலீடு ஈர்ப்பதற்காக ஒரு வார காலம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போ இந்த பயணத்தோட ஒரு பகுதியா லண்டன்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தந்தை பெரியாரோட உருவப்படத்தை திறந்து வச்சாரு. இப்போ என்ன பிரச்சனைனா, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி சார்பில் பெரியாரோட உருவப்படம் எதுவும் நிறுவப்படலன்னு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியை சேர்ந்த ஒரு இடத்த ஒரு நாளைக்கு 210 யூரோன்னும் ஒரு மாணவருக்கு 70 யூரோன்னும் பணம் செலுத்தினாலே அங்க நிகழ்ச்சி நடத்த இடம் கொடுத்துருவாங்க அப்படின்னும், இப்படி இடம் எடுத்து தான் அங்க அந்த நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிலேயே அந்த நிகழ்ச்சி நடத்தல அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, பெரியாரின்னு பேரை கேட்டாலே இப்படி பல எதிர்ப்புகள் கிளம்பி வருது. ஒருவேளை அவர் பேரை கேட்டாலே பயம் வந்துருமோ? சரி, அதுக்குள்ள நம்ம போக வேணாம். இப்போ இவங்களோட கூற்றுப்படியே இந்த கருத்தரங்கு வாடகைக்கு இடம் எடுத்து தான் நடத்தப்பட்டுச்சா அப்படின்னு நம்ம தேடி பார்க்கும்போது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட ஆசிய ஆய்வு மையத்தோட ஒருங்கிணைப்புல நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில யூனிவர்சிட்டி ஆஃப் ஆக்ஸ்போர்டோட பேராசிரியர் ஜிம் மல்லின்சன் மற்றும் சென்ட் ஆண்டனிஸ் காலேஜோட பேராசிரியர் பாய்சல் தேவ்ஜி தலைமை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டாங்க அப்படின்னு ஆக்ஸ்போர்டோட அதிகாரப்பூர்வ இணையதள பக்கத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி உலகளாவிய ஆராய்ச்சியாளர்கள் 22 பேர் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு பெரியார் மற்றும் திராவிட இயக்கம், பெண்ணியம், திருமணம், கண்ணியம், சாதி மற்றும் சமூக நீதி, அறிவு, நினைவு மற்றும் சட்டம், உலகளாவிய மற்றும் பிராந்திய மரபுகள், அரசியல் மற்றும் பண்பாட்டு அங்கீகாரம் ஆகிய தலைப்புகள்ல ஆய்வு விவாதங்களை முன் வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை சேர்ந்த புகழ்பெற்ற திரைப்பட கலைஞர் தோட்டா தரணி வரைஞ்ச தந்தை பெரியாரோட திருவுருவ படத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்சிருந்தாரு. இது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட செயின்ட் ஆண்டனிஸ் கல்லூரி வளாகத்துல நிரந்தரமா பொருத்தப்பட்டிருக்கும் அப்படின்னு அந்த இணையதள பக்கத்துல தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதே மாதிரி சுயமரியாதை இயக்கம் மற்றும் அதன் மரபுகள் மாநாட்டில் பெரியார் உருவப்படத்தை திறந்து வச்சு உரை நிகழ்த்துவதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வரவேற்க ஆவலுடன் காத்திருக்கோம்னு சென்ட் ஆண்டனிஸ் கல்லூரியோட ஏசியன் ஸ்டடி சென்டர் தன்னோட எக்ஸ் பக்கத்திலேயே சொல்லியிருக்காங்க. எப்படியும் இதெல்லாம் கண்டுபிடிச்சு நம்ம சொன்னாலும் இது வாடகைக்கு எடுத்த இடத்துல தான் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி அப்படின்னு தான் சொல்ல போறாங்க. சரி, இதை உறுதிப்படுத்த அடுத்த கட்டத்துக்கு போகலாம் அப்படின்னு யூடர்ன் தரப்புல இருந்து சென்ட் ஆண்டனிஸ் கல்லூரியின் ஏசியன் ஸ்டடி சென்டருக்கு 4 கேள்விகளை முன் வச்சு மெயில் பண்ணியிருந்தோம். அதாவது செப்டம்பர் 4 அப்ப நடந்த சுயமரியாதை இயக்கம் மற்றும் அதன் மரபுகள் மாநாட்டு பற்றிய தகவல் வேணும்னு கேட்டு, மாநாட்டை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தான் ஏற்பாடு செய்ததா இல்லனா ஏற்பாட்டாளர்களோட விவரங்கள் கிடைக்குமா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வச்ச பெரியாரோட உருவப்படத்தை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பாதுகாக்குமா, இந்த உருவப்படம் எங்க வைக்கப்படும் அப்படின்னு 4 கேள்விகள் கேட்டிருந்தோம். அதுக்கு அவங்க கிட்ட இருந்து வந்து இந்த மாநாட்டை ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோட சென்ட் ஆண்டனிஸ் கல்லூரியின் ஆசிய ஆய்வுகள் மையம் தான் ஏற்பாடு செய்ததுன்னு, பெரியாரோட உருவப்படம் பெரியாரோட உருவப்படம் ஆசிய ஆய்வுகள் மையத்துல தான் காட்சிக்கு வைக்கப்படும்னு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதனால பெரியார் உருவப்படம் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தான் திறக்கப்பட்டிருக்கு. எந்த இடத்தையும் யாரும் வாடகைக்கு எடுக்கல. இதெல்லாம் யாருக்கு கேட்கணுமோ உங்களுக்கு கேட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தொடர்ந்து யூடர்னை ஃபாலோ பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.